அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி மூலமாக காண்டாக்ட் பண்ணுற ஒவ்வொரு எக்ஸாமுடைய தேர்வு முடிவுகளும் எப்பொழுது வரும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு மாதத்தினுடைய முற்பகுதியிலையும் அதனுடைய பிற்பகுதியிலையும் அவங்க ஒரு ரிசல்ட்டு பேனல் வெளியிடுவாங்க. அதுபடி டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இதையே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் அதில் உள்ள ஒரு பாதிக்கு பாதி யாரும் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க ஆர்வமாக உள்ள ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா, கேட்கக்கூடிய கமெண்ட்டு இந்த ஏஇ ரிசல்ட்டு எப்போ வரும் அப்படின்னு. ஏஇ ரிசல்ட் எப்போ வருங்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபீஷியல் ஆன்சர் என்ன அப்படின்னா, ஏப்ரல் மாதத்துக்குள்ளே ரிசல்ட்டு வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இதை நம்ம நம்புகிறதா வேணாமா? ஏற்கனவே அவங்க மார்ச் மாதம் வரும் நாங்கள் வரலை, பிப்ரவரி மாதம் வரும் நாங்கள் வரலை, பிப்ரவரி ஆச்சு, மார்ச் ஆச்சு, ஏப்ரல். ஸோ இன்றைக்கி டேட் 23. இன்றைக்கி இந்த அப்டேட் வந்திருக்கும் போது இன்றைக்கி கூட அந்த டேட்டு ஏப்ரல் மாதம் தான் போட்டிருக்காங்க. நம்ம இதை நம்புறதா வேணாமான்னு பார்க்குறதுக்கு முன்னால் இந்த மாதம் வெளிவரும்னு சொன்ன டிஇஓ ரிசல்ட்டு வெளியிட்டாங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ரிசல்ட்டு வெளியிட்டாங்க, இஓ எக்ஸாமுடைய ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இனி பேலன்ஸ் உள்ளது இந்த ஏஇ ரிசல்ட்டு தான். அதனால் இந்த மாதம் கண்டிப்பாக விடுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாங்கிறது தான் இந்த இதோட நோக்கமே. ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இந்த மாதம் லாஸ்ட்டில் ரிசல்ட் வரணும். இன்னும் 1 வீக் இருக்குது. ஸோ ரிசல்ட் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் இதே மாதிரி ஒரு ரிசல்ட் இதை அவங்க வெளியிட்டு மாற்ற வேண்டியதான். இது 2 தவிர வேறு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம ப்ரீவியஸாக அவங்க மார்ச் மாதம் ரிசல்ட் வெளிவரும்னு சொல்லி அதையெல்லாம் ஏப்ரலுக்கு மாற்றினாங்க இல்லையா? அந்த ஏப்ரலுக்கு மாற்றின எல்லா ரிசல்ட்டையுமே இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி நேற்று வெளியிட்டாங்க. நேற்று மட்டும் 3 டிபார்ட்மெண்ட் ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அது ஆஃப்டர் ஏஇ எக்ஸாம் ரிசல்ட்டில் வெளியிட்டிருக்காங்க. ஏஇ எக்ஸாம் அன்றைக்கி நடந்த மற்றொரு எக்ஸாம் ரிசல்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. அதனால் ஏஇ எக்ஸாம் ரிசல்ட்டு இந்த மாத இறுதியில் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய இது. நம்ம ஒரு மேட்ரு நம்ம அப்லோட் பண்ணுறோம்னா அது ப்ராப்பராக இருக்கணும், அஃபீஷியலாக இருக்கணும் தான். நம்ம காதில் கேட்குறது அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த இன்ஸ்டியூட்டில் சொன்னாங்க அப்படின்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு இங்கே வேலை இல்லை. அதே மாதிரி ஒரு முக்கியமான நியூஸ் டிஎன்பிஎஸ்சி எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் யாருக்குமே அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்களா ப்ராப்பராக எப்போ அப்லோட் பண்ணுறாங்களோ அப்போ தான் எல்லா மேட்டரும் வெளியே வருமே தவிர, முதலையே அப்லோடு பண்ணுறதுக்கு முன்னாலே நாளைக்கு இந்த எக்ஸாம் வருது, நாளான்னைக்கு அந்த எக்ஸாம் வருது, 10 நாள் கழித்து அப்படி இந்த எக்ஸாம் வருது அப்படின்னு யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக தெரியவும் தெரியாது. அதனால் டிஎன்பிஎஸ்சி அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு நியூஸுமே டிஎன்பிஎஸ்சியை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. அது அவங்க அஃபீஷியலாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்போ நம்ம இப்போ ஏஇ ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டால் நானாக ஒரு டேட் சொல்லலாம், ஏப்ரலில் வந்துடும், மேலே வந்துடும். வரலை அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு, ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கலாம். நமக்கு அதில் உடன்பாடு இல்லை. நம்ம சொன்னால் அது நடக்கணும். அப்போ தான் நம்ம வீடியோ போடணும். சும்மா நம்ம தோராயமாக யூகிச்சு போகிறதுல எந்த விதமான லாஜிக்குமே இல்லை. அதனால தான் நம்ம கட் ஆஃப் வீடியோவே போடுறதில்ல. கட் ஆஃபுங்கிறது அந்த எக்ஸாம் நடந்து முடிஞ்சு அதில் யார் ஃபஸ்ட்டு மார்க்கோ அதில் தான் கட் ஆஃப் ஆரம்பிக்கும். நம்ம ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாலேயே கட் ஆஃப் இவ்வளோ இருக்கலாம் அவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு போடணும்னு அவசியமே இல்லை. ஒரு எக்ஸாம் நல்லா பண்ணுறதும் பண்ணாததும் தான் அந்த கட் ஆஃப் உடைய தரத்தை கூட்டி குறைச்சி வெளியிடக்கூடிய இதேவும். அதனால் நான் எந்த எக்ஸாமும் இந்த கட் ஆஃபோடு நான் போடுறதே இல்லை. கன்ஃபார்மாக தெரியுதா, கன்ஃபார்மாக வருமா அப்படின்னா நம்ம வீடியோ அப்லோடு பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மிக முக்கியமான நோக்கமே. அதனால் ஏஇ ரிசல்ட் கண்டிப்பாக வருமானா இந்த மாதம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ப்ரீவியஸ் ரெக்கார்டு தான் நான் இப்போ அவங்க எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட்டு ஏப்ரலில் வரும்னு போட்டிருக்காங்க, இன்னும் வரலை. அதே மாதிரி நம்மளுடைய ரோடு இன்ஸ்பெக்டர் தெரியும் கேஸ் இருக்குது. ஏஓ ரிசல்ட் அதெல்லாம் வெளியிட்டாங்க. ஏஓ ரிசல்ட்டு, டூரிசம் ரிசல்ட்டு,
அப்புறம் வெட்டினரி டிபார்ட்மெண்ட் ரிசல்ட்லாம் வந்து ஆல்ரெடி வெளியிட்டாங்க. நம்ம ஏஐ ரிசல்ட்டு இந்த மாதம் வரும்னு போட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதம் வரக்கூடிய ரிசல்ட்டில் கண்டிப்பாக ஏஐ இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் நாட்கள் இருக்குது. அப்படி வரலை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், லாஸ்ட் 29, 30 இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் சரியில் விட்டு மே மாதம் இந்த மாதிரி ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு இன் மே 2024 வெளியிடுவாங்க. அதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் அப்படின்னு நமக்கு தோணுது. அதுக்கு தான் நான் அந்த ப்ரீவியஸாக சொன்னேன், இந்த டிஇஓ எக்ஸாமு, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமு, தென் ஃபைனலாக உள்ள நம்மளுடைய இஓ எக்ஸாம் செட்லாம் வெளியிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ப்ராப்பராக தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ.